ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரி யூனிட் 7 உடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். 1857 பெரும்புரட்சி பார்க்க போகிறோம். அதாவது 1857 பெருங்கிளர்ச்சி. இது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அழைக்கிறாங்க. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வங்காள மாகாணத்தில், எங்கன்னா வங்காள மாகாணத்தில் பெங்கால் பிரசிடென்சியில் சிப்பாய் கழகமாக உருவெடுக்குது. அதாவது ஆங்கிலேய படைகளில் இருந்த இந்திய சிப்பாய்கள் இந்த கிளர்ச்சியை தொடங்குறாங்க. அதற்கு பின்பு இந்தியாவினுடைய பல பகுதிகளிலையும் இதனுடைய தாக்கம் இருக்குது. அதற்கு பின்பு என்னன்னா மக்களும் பெருமளவில் பங்கேற்கிறாங்க, குறிப்பாக விவசாயிகள். ஸோ இப்போ இந்திய ஆங்கிலேய படைகளில் இருந்த இந்தியன் சிப்பாய்ஸ் அவங்களோட மக்களும் சேர்ந்து இப்போ புரட்சி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் 1857 புரட்சி. இப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இராணுவ வீரர்கள், அதாவது ஆங்கிலேய படைகளில் இருந்த இராணுவ வீரர்களும் மக்களும் சேர்ந்து ஒரு முதல்ல பெருமளவில் மாபெரும் புரட்சி செஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு சைடுலையுமே, பிரிட்டிஷ் சைடுலேயும் சரி, இந்தியா, அதாவது இந்த நம்மளுடைய இந்தியர்கள் சைட்லேயும் சரி, ரெண்டு சைட்லேயுமே இது முடிக்கும் இல்லாத அளவுக்கு வன்முறை வெடித்தது, இது முடிக்க இல்லாத அளவுக்கு வயலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. இப்போ இந்தியா யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா, ஆங்கில மகாராணியினுடைய, அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய ஆங்கில மகாராணி அவங்களுடைய க்ரௌன், அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே நேரடியாக, அவங்களுடைய ஆங்கில மகாராணியினுடைய நேரடி ஆட்சிக்கு கீழே இந்தியா வருது. ஸோ 3 விஷயம் பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் இந்த 1857 பெரும்புரட்சியினுடைய காரணங்கள்னு இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலாதிக்க கொள்கை, அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை. இந்த மேலாதிக்க கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் என்ன அறிவிக்கிறாங்க, தங்களை தானே அறிவிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வானளவு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க. ஒன்று. அப்போ உள்நாட்டு ஆட்சியாளர்கள், இந்தியாவில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு ஆளும் திறமை பத்தலை, ஆளும் திறமை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலப்பகுதிகளை, அவங்களுடைய நாட்டை ஆங்கிலேயர்கள் தங்களுடன் இணைத்து கொள்கிறார்கள். ஸோ அவ்வளோதான், எங்களுக்கு வானளவு அதிகாரம் இருக்குது, இந்திய ஆட்சியாளர்களுக்கு திறமை இல்லை, அதனால் அவங்களுடைய நிலப்பகுதிகளை நாங்கள் இணைத்து கொள்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். மேலாதிக்க கொள்கை முடிஞ்சிருச்சு. இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்ட்ரைன் ஆஃப் பேராமவுன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேராமவுன்சி அப்படிங்கிற இந்த பேராமவுண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் வானளவு அதிகாரம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த வார்த்தையிலேயே, அந்த 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 வார்த்தைக்கான பொருள்லேயே அதுக்கு என்ன மீனிங்கோ அது ஃபுல்லாகவே அடங்கிடும். அவ்வளோதான். ஸோ அடுத்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா, அந்த மன்னர் இறந்த பின்பு, அந்த மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா, அந்த மன்னர் இறந்த பின்பு அவங்களுடைய நாட்டை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் குறிப்பாக ஒரு சில ஊரெல்லாம் கொடுத்துருக்காங்க. சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர். ஸோ இதெல்லாம் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாடுகளை தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பாயிண்ட், அடுத்த காரணங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய கலாச்சார உணர்வுகளை ஆங்கிலேயர்கள் மதிக்கலை அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1806 புரட்சி தான் இதற்கு ஒரு உதாரணம். அப்போ 1806 1806 வேலூர் ரிவோல்ட் நடக்குது. ஸோ அப்போ அது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய புது ட்ரெஸ் கோடு, ஸோ புது அந்த யூனிஃபார்ம், அந்த விஷயத்தினால தான் அந்த வெடிக்குது குறிப்பாக. ஸோ என்னென்ன ரெகுலேஷன்லாம் அப்போ ஒரு சில ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க, அதையும் எதிர்த்து தான் 1806 புரட்சி நடந்திருக்கும். அப்போ என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெத்தியில் எந்த ரிலீஜியஸ் மார்க்கும் இருக்கக்கூடாது, அதாவது இந்த திருநீர் அணியிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, தாடி வளர்க்கக்கூடாது, மீசை எல்லாருமே எல்லாருமே ஒரே மாதிரியான மீசையை தான் வச்சிருக்கணும். அதே மாதிரி தலைப்பாகைக்கு பதிலாக ஒரு தொப்பி கொடுக்குறாங்க, அந்த தொப்பியில் ஒரு லெதர் காக்கெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த 1806 புரட்சியானது வெடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிப்பாய்கள் இதெல்லாம் நம்மளை கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற செய்வதற்கான முயற்சியாக கருதினர். எப்போ? 1806 அப்போ.
ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து காரணம். ஸோ 1806 வேலூர் புரட்சியுமே ஒரு 1857 இங்கே பெரும் கிளர்ச்சி நடக்கிறதுக்கான காரணங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 1824 கல்கத்தா அருகே பராக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த பராக்பூர்லேருந்து பர்மாவுக்கு கடல் வழியாக சிப்பாய்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுவுமே கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஸோ இது வந்து அப்போ இருந்த ஒரு மூட நம்பிக்கை. கடல் கலந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய சாதி அடையாளம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஆரிய சமாஜ் படிக்கிறப்ப சொல்லியிருப்பார் தயானந்த் சரஸ்வதி. கடல் கலந்து போவது தீட்டு இல்லை. ஸோ 10th ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி லெசன் 5வது லெசனில் நம்ம படிச்சிருப்போம். தயானந்த் சரஸ்வதி சொல்லியிருப்பாரு, கடல் கடந்து செல்வது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த மறுமலர்ச்சியாளர், அந்த ரிஃபார்மர்ஸ் தானே. ஸோ அவங்க வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 1800 அப்போ வந்து அந்த கருத்து நிலவுச்சு. என்ன அப்படின்னா, கடல் கடந்து சென்றால் தங்களுடைய சாதி மத அடையாளத்தை வந்து அந்த இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனை இருந்தது. அப்போ வந்து அந்த 1824 கல்கத்தா பக்கத்தில் பராக்பூர்லேருந்து சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்திருப்பாங்க. ஏன்னா அப்படி போயிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் வந்து இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்பளம் மற்றும் பதவி உயர்வு, ப்ரொமோஷனும் சரி, சேலரியில் இன்க்ரிமெண்ட்டும் சரி, சேலரியுமே சரி, எல்லாமே ஆங்கிலேய சிப்பாய்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்திய சிப்பாய்களுக்கு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆங்கிலேய சிப்பாய்களும் சரி, ஆங்கிலேய உயர் அதிகாரிகளும் சரி, இந்திய சிப்பாய்களை ரொம்ப வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாகவே நடத்தினாங்க. ஸோ இந்திய சிப்பாய்களை அவமதித்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதற்கப்புறம் இப்போ என்னென்ன காரணம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பேரமௌன்சி, வானளவு அதிகாரம், அது ஒன்று பார்த்துருக்கோம், மேலாதிக்க கொள்கை. அடுத்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கை. அதுக்கப்புறம் இந்திய கலாச்சாரத்தை மதிக்கல. 1806 வேலூர் கழகத்தில் என்னென்ன நடந்துச்சு அந்த விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1824 அந்த கடல் வழி செல்றதை மறுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காரணம். அதே மாதிரி சம்பளம் வந்து கம்மியாக இருந்துச்சு, பதவி உயர்வு கிடையாது. இதெல்லாம் காரணங்கள். ஏன் சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்குரிய காரணங்கள் இவ்வளோ பார்த்துருக்கோம். இப்போ உடனடியான காரணம் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போ உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீஸ், பசை தடவிய புதிய குண்டு பொதியுரையில், அதாவது நியூ ராயல் என்ஃபீல்டு கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிய விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து அது குண்டுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த குண்டை வந்து என்ன அப்படின்னா, அவங்க துப்பாக்கி அந்த இதில் போடுறதுக்கு முன்னாடி அந்த தோட்டா வந்து அவங்க வாயால் தான் கடித்து எடுக்கணும். அப்போ அந்த கார்ட்ரிட்ஜில் வந்து பன்னியினுடைய கொழுப்பையும் பசுவினுடைய கொழுப்பையும் வந்து அதில் வந்து தடவிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஒரு இம்மீடியட்டான காசாக இருந்துச்சு. ஸோ இம்மீடியட் காசு என்ன, உடனடியான காரணம், இந்த கிளர்ச்சி வெடிக்கக்கூடிய காரணமாக இருந்தது இதுதான். ஸோ என்ன அப்படின்னா, பசுனுடைய இறைச்சி அப்படின்னு பார்க்குறப்ப பசு வந்து இந்துக்களுக்கு வந்து புனிதமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்துக்கள் எதிர்த்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு பன்றி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பொறுத்த முடியும் அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட உணவாக அவங்க கருதுவாங்க எப்பயுமே. ஸோ அதனால் ரெண்டு மதத்துலேயும் இந்தியாவில் அப்போ இருந்த மேஜரான 2 மதத்துக்குமே அந்த ராயல் என்ஃபீல்டு கார்ட்ரிட்ஜ் வந்து எதிர்ப்பாக இருந்தது. ஸோ இதுதான் உடனடியான காரணமாக இருந்திருக்கும். மார்ச் 29 மங்கள் பாண்டே, ஸோ படம்லாம் வந்திருக்கு. ஸோ மங்கள் பாண்டே அவர்கள் வந்து என்ன செய்வார், அவர் வந்து ஒரு சிப்பாய். அவர் வந்து என்னால் இந்த கார்ட்ரிட்ஜை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐரோப்பிய அதிகாரிகளை 2 பேரை வந்து கொன்றுப்பார். மேஜர் ஹக்சன் மற்றும் மேஜர் ஹென்ரி பாக் அப்படின்னு. ஹக்ஜசன் மற்றும் ஹென்ரி பாக், அவர் 2 மேஜரை வந்து அவங்க கொன்றுப்பாங்க. ஸோ அப்போ அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி எதிர்த்திருப்பார். அதனால் அவங்க 2 அதிகாரிகளை கொன்றுப்பார். ஸோ இப்போ வந்து அங்கே இருந்த சக சிப்பாய்கள் இருந்திருப்பாங்களே, இப்போ மங்கள் பாண்டேவோட வேலை செய்த சக சிப்பாய்கள் இருந்திருப்பாங்களே, அவங்கள வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் மங்கள் பாண்டேவை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சிப்பாய்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, கைது செய்ய மறுத்திருப்பாங்க. எங்களால் கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பின்னர் மங்கள் பாண்டேவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ தூக்கு தண்டனையை வழங்கியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை ஆக்சுவலாக ஒரு டேட்டில் தூக்கு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் சரி, சிப்பாய்கள் மத்தியிலையும் சரி, அது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்ததுனால வேமாவே கூட மங்கள் பாண்டேவை தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ சொன்ன தேதியை மாற்றி அதை முன்னாடி கொண்டு வந்து அந்த தேதியில் தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கும்.
அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மங்கள் பாண்டவை தூக்கிலிட்டதுனால இந்திய சிப்பாய்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஸோ இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஆத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆத்திரத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஐரோப்பிய உயர் அதிகாரிகள் சொல்வதை இந்திய சிப்பாய்கள் வந்து இப்போ மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாம் அந்த இருக்கிற இடத்துலலாம் தீ வச்சு விட்றாங்க. ஸோ அப்போ எந்தெந்த ஊர்லலாம் இந்த மாதிரியான கலவரம் வெடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்பாலா, லக்னோ, மீரட். ஸோ ஒரு 3 இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த ஏரியா மங்கள் பாண்டே இருந்த பராக்பூர் அந்த இதை மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாவிலையும் இது பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த 3 ஏரியாவை கொடுத்துருக்காங்க. அம்பாலா, லக்னோ, மீரட் அப்படி ஒரு 3 இராணுவ குடியிருப்புலையுமே இந்த மாதிரியான கலவரம் வெடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா 11 மே 1857. ஸோ 11. ஸோ இப்போ வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கலவரம் வெடிக்குது. எல்லா இடத்துலையும் சிப்பாய்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, மே மாதம் 11ஆம் தேதி 1857 மீரட்லேருந்து டெல்லியிலுடைய செங்கோட்டை, டெல்லியில் இருக்குது செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்டு. ஸோ கொடியேற்றுறாங்களே அதான் டெல்லி, அதாவது இந்த நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றுவாங்களா அதான், அங்கே செங்கோட்டைக்கு டெல்லியில் இருக்குது. மீரட்லேருந்து சிப்பாய்கள் ஒரு பெரிய குழுவாக டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு போகிறாங்க. அந்த சிப்பாய்களோட ஒரு பெரிய மக்கள் கூட்டமும் போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, பகதூர் ஷா 2 வந்து அவங்களுடைய அரசராக நீங்கள் தான் அரசராக மாறணும், நீங்கள் தான் அரசராகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறதுக்காக போகிறாங்க. பகதூர் ஷா 2 பேசுகிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் தயங்குறாரு. அதற்கு அப்புறம் ஒத்துக்கிறாரு. பகதூர் ஷா 2 வந்து இந்துஸ்தானுடைய அரசராக அறிவிக்கிறாங்க. ஸோ அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்துஸ்தானின் மன்னராக பதவியேற்றார் ஷாஹின் ஷா இ ஹிந்துஸ்தான். அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஷாஹின் ஷா இ ஹிந்துஸ்தான். ஹிந்துஸ்தான் அப்படிங்கன்னா இந்தியாவை குறிக்குது. அப்போ ஷாஹின் ஷா இ ஹிந்துஸ்தான் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவினுடைய மன்னர், ஹிந்துஸ்தானினுடைய மன்னராக அவர் பதவி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அதற்கு பின்னர் இந்த புரட்சியாளர்கள், இந்த கலகக்காரர்கள்லாம், கிளர்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அதாவது வடமேற்கு மாகாணம், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னால் இந்த பஞ்சாப் அந்த தாண்டி கொஞ்சம் ஏரியா, அந்த ஏரியாவை போய் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் அயோத்தி. ஸோ அயோத்தி இங்கிலீஷில் ஆவாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆவாதுன்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில். ஸோ அயோத்தி பகுதிகளையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுறாங்க. ஸோ இந்த வடமேற்கு மாகாணத்தை கைப்பற்றுறதுக்கான காரணம் வந்து அதை முதல்ல கைப்பற்றி ஈஸியாக அவங்க கைக்கு போயிருக்கோம். கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு வடமேற்கு மாகாணம் ஈஸியாக போயிருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா, இங்கே உள்நாட்டு கிளர்ச்சி அடுத்த டாபிக் படிக்கிறப்ப அதற்கான காரணம் கொஞ்சம் புரியும். ஸோ அப்போ வடமேற்கு மாகாணமும் அயோத்தியும் கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு போயிடுது. அதற்கப்புறம் டெல்லி, ஏனிக்கனே வந்து மீரட்லேருந்து வந்து டெல்லியை கைப்பற்றிட்டாங்களா. ஸோ டெல்லி வீழ்ச்சி அடைஞ்சது வந்து கங்கை நதி கரையோரம் இருக்க அந்த கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டி, அதாவது கங்கை நதி ஏரியா அப்படின்னா இங்கே இருக்குது கங்கை நதி, அந்த கங்கை நதி சமவெளியில் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு, அந்த நிலப்பகுதிக்கு அந்த செய்தி வந்தடையுது. ஸோ அந்த செய்தி வந்தடைஞ்சோடனே ஒவ்வொரு இராணுவ குடியிருப்புலையுமே கிளர்ச்சிகள் நடக்குது. ஏன்னா டெல்லியை கைப்பற்றியாச்சு இப்போ. அதனால் மற்ற இராணுவ குடியிருப்பில் இருந்த சிப்பாய்கள் எல்லாருமே ஒரு மிகுந்த ஊக்கத்துடன் எல்லா இராணுவ அங்கே தளவாடங்களில் எல்லா இராணுவ குடியிருப்பு பகுதிகளிலுமே கிளர்ச்சி ஒவ்வொன்றா நடக்குது. ஸோ வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த 2 இடத்த தவிர மீதி எல்லாத்தையுமே கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க. எங்கன்னா வட இந்தியாவில். அதற்கப்புறம் உள்நாட்டு கிளர்ச்சி, அதாவது சிவில் ரிபெலியன், மக்கள் எப்படி போராடுறாங்க. ஸோ மக்கள் போராட்டத்தை பார்க்குறப்ப குறிப்பாக கிராமங்கள்லேருந்து பெரும் ஆதரவு கிடைக்கிது. குறிப்பாக கிராமங்களில் இருந்த கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்டருந்து பெரும் ஆதரவு கிடைக்கிது. அவங்க வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஸோ சிப்பாய்களே வந்து கிராமத்திலிருந்து நிறையா பேர் வந்திருப்பாங்க. கிராமத்தில் இருந்த, ஸோ ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமத்தில் இருந்த விவசாய குடும்பம், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலிருந்து தான் நிறைய சிப்பாய்கள் போயிருப்பாங்க. அப்போ சிப்பாய்களே யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். என்ன காரணம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அந்த இடத்துல கொஞ்சம் பஞ்சம் ஏற்படும். அதனால் நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் விவசாயத்தில்.
நில வருவாய், நிலவரி, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து விவசாயம் பார்த்தா நம்மளால் வந்து 3 நேரம் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் சிப்பாய் வேலைக்கே போயிருப்பாங்க. ஆனால் சிப்பாய் வேலையிலையும் சம்பளம் ரொம்ப குறைவு தான். அப்போ அவங்க திருப்பியுமே அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற வருமானத்தையுமே அவங்க எதிர்பார்க்க வேண்டியது தான் இருந்துச்சு. ஏன்னா இந்திய சிப்பாய்களுக்கு ஊதியம் வந்து ரொம்ப குறைவு தானே. அப்போ திருப்பியுமே அவங்க அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை நம்பியே தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா சிப்பாய்களே யூனிஃபார்மில் இருந்த விவசாயிகள் தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அதனால் கிராமத்தில் தான் அக்ரிகல்ச்சர் ரொம்ப பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் கிராமத்திலேருந்து பெரும் அளவில் வந்து மக்கள் வந்து புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிப்பாய் கழகத்தை தொடர்ந்து மக்களும் பெரும் அளவில் புரட்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்கள் புரட்சி அப்படிங்கிறது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வடமேற்கு மாகாணத்திலே அயோத்தியிலையும் தான். ஸோ நம்ம மேலே ஒன்று பார்த்துருப்போம்ல, முதல்ல கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியது வடமேற்கு மாகாணமும் அயோத்தியும் தானே. அதற்கு காரணம் சிப்பாய்களோடு சேர்ந்து மக்களும் பெருமளவில் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மட்டும்தான் வடமேற்கு மாகாணமும் அயோத்தியும் முதல்ல கிளர்ச்சியாளர்கள் கைக்கு வந்திருக்கும். ஸோ அதுதான். அதற்கு அப்புறம் ஜமீன்தார் தாலுகார். ஸோ ஜமீன்தார்கள் இனாம் கமிஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஆங்கிலேயர்கள் இனாம் கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 21,000 ஜமீன்தார் நிலங்களை வந்து ஆங்கிலேயர்கள் பறிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் அதாவது ஜமீன்தார் கைகளில் இருந்த நிலங்களை வந்து ஆங்கிலேயர்கள் தங்கள்கிட்ட எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அப்போ இந்த இனாம் கமிஷன் மூலியமாக ஜமீன்தார்களுக்கு வந்து பெரும் இழப்பாக கருதப்படுவாங்க. ஸோ அதனால் ஜமீன்தார் தாலுகார் அவங்களாம் நிலப்பிரபுக்கள், அவங்களுக்குமே நிறைய அவங்களுடைய ஒரு இது வந்து போயிருச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஊருக்கே ஒரு முக்கியமான நபர், முதன்மையான நபர் அப்படிங்கிற இதெல்லாம் அந்த பதவியில் இருந்து அந்த ஜமீன்தார் தாலுக்கார் எல்லாருமே வந்து அந்த பதவியிலேருந்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இழந்திருப்பாங்க. அவங்களுடைய நிலங்கள் வந்து ஆங்கிலேயர் கைகளுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த புரட்சியப்போ ஜமீன்தாரும் தாலுக்காருமே பெரிய அளவில் வந்து அவங்களுமே இந்த மக்களோடையும் சிப்பாய்களோடையும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருப்பாங்க. அதற்கு பின்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இங்கிலாண்டில் தொழில் புரட்சி நடக்கிறப்ப அங்கேருந்து வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய பொருள்களை வந்து விற்கிறப்ப இந்திய பொருள்களை காட்டி அவங்க வந்து கம்மியான விலையில் விற்கிறப்ப இந்திய பொருள்களுக்கு வந்து விலை போகலை, இந்திய பொருள்கள் வந்து உற்பத்தி பெருசாக நடக்கலை. ஏன்னா விற்கவே இல்லை அப்படின்னா திருப்பி எதுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் இந்தியாவில் இருந்த கைவினை கலைஞர்களும் நெசவாளர்களும் இவங்கெல்லாம் வந்து வேலை இழந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இங்கிலாண்டில் தயாரித்த பொருளை இந்தியாவில் வந்து கம்மியான விலைக்கு விற்கிறது. அப்போ இந்தியாவில் கையில் நெசவு தானே. ஸோ அதை வந்து அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு இந்திய நெசவாளர்களால் கொடுக்க முடியாது. அப்போ எல்லாருமே பிரிட்டன்லேருந்து அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய பொருள்களுக்கான மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் அங்கே இருந்த நெசவாளர்கள் கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் வேலை போயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ விவசாயிகளோட தாலுக்கார் ஜமீன்தார்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதோடு சேர்ந்து நெசவாளர்கள் கைவினை கலைஞர் உள்ளிட்டோரும் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அந்த போராட்டத்தில் ஒரு சில முதன்மையான யார் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய போராட்ட வீரர்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இங்கே யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நானா சாஹிப் அதாவது 2வது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப், கடைசி பெஷ்வா மன்னர் 2ஆம் பாஜிராவினுடைய தத்து பிள்ளையான நானா சாஹிப்புங்கிறது யாருன்னா ஒரு அடாப்டட் சன். ஸோ தத்தெடுத்திருப்பார். யார் தத்தெடுத்திருப்பான்னா கடைசி பெஷ்வா பாஜிராவ் 2வினுடைய தத்து பிள்ளையாக இருந்திருப்பார். அவர் வந்து கான்பூரை சுற்றி இருந்த இடத்துக்கு வந்து அந்த கிளர்ச்சிக்கு வந்து அவர் வந்து தலைமை ஏற்று நடத்திருப்பார். அதே மாதிரி பேகம் ஹசரத் மஹால் அவங்க வந்து லக்னோவில் தலைமை ஏற்று நடத்தியிருப்பாங்க. அதேமாரி பரேலியில் வந்து கான் பகதூர் கான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவர் வந்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டு போயிருப்பார். அதற்கு பின்பு ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ராணி லக்ஷ்மிபாய் இந்த டாக்டரைன் ஆஃப் லேப்ஸினுடைய இதில் வந்து அவங்களுடைய நாடுமே போயிருக்கோம். ஸோ அதனால் அந்த டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால் அவங்களுமே போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர் கான், ராணி லக்ஷ்மிபாய் இவங்களெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க, இவங்க பேரெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீரதீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். அதாவது
பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர் கான், ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, ஸோ இந்த கிளர்ச்சியை வந்து எப்படி அடக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னென்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, பி ட்ராமா அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கணும். ஸோ பி ட்ராமா, பிக்கு பனாரஸ், பிக்கு பனாரஸ், டிக்கு டெல்லி, ஆருக்கு ரோஹில்கண்ட், ஏக்கு ஆக்ரா, எம்முக்கு மீரட், ஏக்கு அலகாபாத். ஸோ ட்ராமா முன்னாடி ஒரு பி போட்டுக்கிறேன். ஸோ 1857 ஜூன் மாதம் தொடங்குறப்பேவும் இந்த இடத்துலலாம் புரட்சி வந்து அடக்கப்பட்டு இராணுவ சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ 1857 ஜூன் மாதத்துலேயே பெரும்பாலான இடங்களில் வந்து புரட்சி அடக்கியாச்சு. ஏன்னா டெல்லி, மீரட், ஆக்ரா இதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஸோ இந்த மாதிரியான பெரும்பாலான இடத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிளர்ச்சியை வந்து அடக்கி இராணுவ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதற்கு பின்பு அதுக்கப்புறம் இப்போ மீதி இருந்த ஒரு சில இடங்கள்லையுமே அடக்கி எல்லாத்தையுமே வந்து இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு பின்பு இந்த கிளர்ச்சி வந்து முழுமையாகவே அடக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த கிளர்ச்சியை பொறுத்த முடிக்கும் இந்தியா தோத்துருச்சு. ஸோ இந்திய சிப்பாய்கள் இந்த ஆரம்பித்த இந்த கிளர்ச்சி வீழ்ச்சி தான். ஸோ அப்போ தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று, இது வந்து ஆர்கனைஸாக நடத்தலை. ஸோ அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதே இல்லை, எந்த ஒரு ஒருங்கிணைப்புமே இல்லை. அதே மாதிரி பெருசாக திட்டமிடலை. ஸோ பிளானுங்கிறது பெருசாக இல்லை. ஸோ ஆர்கனைஸ் பண்ணலை, பிளான் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ திடீர்னு ஆரம்பித்ததாக தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஆரம்பித்ததாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கிளர்ச்சியாளர்கள் டெல்லியை முற்றுகையிட்ட பின்னர் பக்கத்தில் இருந்த அரசர்களுடைய உதவியை வந்து அவங்க நாடி இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்துமே டெல்லியே கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நாடி இருக்காங்க பக்கத்தில் இருந்த அரசர்களுடைய உதவியை. ஆனால் அப்படி இருந்துமே நிறைய இந்திய மாகாணத்தில் இருந்த அரசர்கள், இந்திய பிரின்சஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் விசுவாசமாக இருந்தாங்களே தவிர இந்த கிளர்ச்சியில் வந்து அவங்க பெருசாக வந்து பங்கு எடுத்துக்கலை. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், ஏன்னா ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால் இந்த கிளர்ச்சியில் இந்தியாவில் இருந்த பெரும்பாலான பிரின்சஸ் வந்து கலந்துக்கலை. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அதற்கு பின்பு என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த அளவுக்கு இந்திய சிப்பாய்கள்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் இல்லை. ஸோ ஆயுதமும் வெடிபொருள்களும் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இங்கே இருந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஸோ மேற்கத்திய கல்வி படித்த ஆங்கிலம் படித்த ஒரு இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க வந்து இந்த ரிபல்லியனில் இந்த கிளர்ச்சியில் வந்து கலந்துக்கலை. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த கிளர்ச்சி வந்து பெரும் அளவில், ஸோ குறிப்பாக தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்துலலாம் கிளர்ச்சி வந்து அங்கேருந்து இங்கேயே வந்திருக்காது. ஸோ மெட்ராஸ் மாகாணத்தில் இப்படி ஒரு கிளர்ச்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு தெரியாமையே இருந்திருக்கும். ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதற்கு பின்பு என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, மத்திய தலைமை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சியை தொடங்குறாங்க, அதில் பிளானும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு ஆர்கனைசர் அதை பண்ணலை, டக்குன்னு தொடங்குறாங்க. அதற்கு பின்பு தான் பகதூர் ஷாவை 2வே போய் பார்த்து நீங்கள் வந்து அரசர் ஆகுங்க, நீங்கள் வந்து மன்னர் ஆகுங்கன்னே சொல்கிறாங்க. ஸோ அதனால் மத்திய தலைமை அப்படின்னே ஒன்று கிடையாது, ஒரு சென்ட்ரலான ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இனாம் கமிஷனை எதிர்த்து ஜமீன்தார்கள் இதில் வந்து எதிர்க்கிறாங்க. அதேமாரி டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸை எதிர்த்து ஒரு சில மன்னர்கள் போராடுறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பேராமவுன்சி எடுத்து போராடுறாங்க. சிப்பாய்கள் வந்து அவங்களுக்கு ஊதியம் இல்லை, அவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. விவசாயிகள் வந்து நில வருவாய் அதிகமாக இருக்குது, நிலவரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதேமாதிரி கைவினை கலைஞர்கள், நெசவாளர்கள்லாம் வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இன்னொரு சில விவசாயிகள் பஞ்சத்தினால விளைச்சல் இல்லை, அப்பையும் ஆங்கிலேயர்கள் தங்களை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறப்ப ஒரு காமனான ஒரு கோல் அப்படின்னே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதேமாதிரி கூட இருந்த ஒரு சிலரே வந்து துரோகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். அதற்கு பின்பு இதனுடைய விளைவாக என்ன இருக்குது அப்படின்னா
பகதூர் ஷா 2 வந்து பர்மாவுக்கு அனுப்பிடுவாங்க. பகதூர் ஷா சிறைப்பிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஸோ எல்லாத்தையுமே அடக்கிட்டாங்களா, இப்போ பகதூர் ஷா வந்து அரசராக அறிவிச்சிருந்துருக்காங்க. அதனால் பகதூர் ஷா வந்து பர்மாவுக்கு கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதற்கு அப்புறம் 1858 இந்திய அரசு சட்டம் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் இயற்றப்படுகிறது. அதன்படி தான் கிழக்கிந்திய ஆட்சி வந்து நீக்கப்பட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு இந்தியா வந்து போகுது. ஸோ அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர் ஒருவர் வந்து நியமிக்கப்படுகிறார். அவர் வந்து இந்தியாவுக்கான அரசு செயலாளராக பதவி வகிக்கிறார். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கேபினெட், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அரசு செயலாளர் இந்தியாவுக்காக நியமிக்கப்பட்டு அவர் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிர்வகிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து இனிமேல் இந்த சமூக சீர்திருத்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. ஸோ சமூக சீர்திருத்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. குவீன் விக்டோரியா, அதாவது விக்டோரியா மகாராணி வந்து ஒரு உறுதி அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் உங்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அளிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்தியாவில் அரசாங்க பணிகளுக்கு இந்தியர்களை இனிமேல் அதிக அளவில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அளிக்கிறாங்க. அதேமாதிரி இந்தியன் ஆர்மியில் இராணுவத்தில் ஒரு 2 முக்கியமான மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்திய சிப்பாய்களுடைய எண்ணிக்கையை பெருமளவில் குறைக்கிறாங்க. 2வது, இந்தியர்கள் ஒரு சிலர் மட்டும் தலைமை பதவியில் வகிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்கள இனிமேல் இந்தியர்கள் யாருக்குமே தலைமை பதவி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா தலைமை பதவியில் இந்தியர்கள் இருக்கிறப்ப அந்த கிளர்ச்சி வந்து ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கும். ஸோ அதனால் தலைமை பதவி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியர்கள் வந்து எண்ணிக்கையில், இராணுவத்தில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கணும், அதாவது குறைச்சவும் செஞ்சாங்க. ஸோ வெகுவாக குறைக்கப்பட்டது. அதே மாதிரி முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். ஸோ இது 2 முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த சிப்பாய் மியூட்டினி, இந்த கிளர்ச்சி வந்து நடந்தப்ப ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்க தான் ரொம்ப தீவிரமாக பங்கேற்றிருப்பாங்க. ஒன்று ராஜ்புட்ஸ், இன்னொன்று பிராமின்ஸ், இன்னொன்று நார்த் இந்தியாவில் இருந்த முஸ்லீம்ஸ். இவங்க 3 குரூப் வந்து தீவிரமாக பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சி அவங்களுக்கு பதிலாக யாரெல்லாம் அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்களோ, இந்த 1857 புரட்சி அப்போ யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தாங்களோ அந்த கம்யூனிட்டியிலேருந்து ஆட்களை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குறிப்பாக கூர்க்கா, சீக்கியர்கள், பதானியர்கள். கூர்க்கா, சீக்ஸ், பத்தான்ஸ், கூர்க்கர்கள், சீக்கியர்கள், பத்தான்கள். ஸோ இவங்க கம்யூனிட்டியிலேருந்து ஆட்களை அதிக அளவில் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஆளை குறைச்சி இன்னொரு கம்யூனிட்டியிலேருந்து அதிகமாக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்துருச்சா. இதுதான் பிரித்தாளும் கொள்கை. ஸோ உங்களுக்குள்ளே நான் சண்டையை வந்து மூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா நீங்களாம் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் வாட்டுக்கு என் ஆட்சியை இப்போ நிம்மதியாக பார்த்துக்குவேன், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்க வேண்டியதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவேன். ஸோ அதுதான் ஆங்கிலேயர்கள் யோசிச்சாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஆங்கிலேயரை எதிர்த்து யாரும் சண்டை போட போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே, இந்தியர்களுக்குள்ளேயே சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அதுதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ அதற்கு உதாரணம் தான் அது. ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஆட்களை குறைச்சிட்டு இன்னொரு கம்யூனிட்டியில் நிறைய ஆட்கள் எடுக்கிறது. ஸோ அதற்கு பின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு கீழே இந்தியா போயிருச்சா. ஸோ அதற்கு பின்பு இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ், அதாவது 1858க்கு பின்பு 1857 பெரும்புரட்சி நடக்குது. அதுக்கப்புறம் 1858 சட்டம் வருது. அதற்கு பின்னாடி என்னென்ன விவசாயிகள் கிளர்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தனி டாப்பிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பீசன்ட் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் என்னென்ன கிளர்ச்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதற்கு இப்போ 1858க்கு பின்னாடி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமானது இண்டிகோ புரட்சி. ஸோ இண்டிகோ அப்படின்னா என்ன? சிந்தட்டிக்ஸ் டை வர்றதுக்கு முன்னாடி, அதாவது செயற்கை சாயம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டு அதை வளர்த்து அதை வந்து ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி தான் டையாக மாற்றிருக்காங்க. அப்போ வந்து ஐரோப்பில் வந்து இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு. இந்த இண்டிகோ டைக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து செயற்கை நிலச்சாயம் வரலை, இப்போ வந்து சிந்தட்டிக் டை வரலை. ஸோ இயற்கையாக தான் இண்டிகோவை விளைவிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் டை எடுத்தாங்க. ஸோ இது வந்து ஐரோப்பில் வந்து இதற்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து
இந்தியாவில் இருந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வந்து இந்த இண்டிகோவை வந்து விளைவிக்க வச்சாங்க. ஸோ அதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்திய விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுதா? ஏன்னா அவங்க நிலவரி கட்டணும், மற்ற செலவுகளும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ காசு தேவைப்படுது. இப்போ ஐரோப்பியர்கள் வந்து இந்திய விவசாயிகளுக்கு, இந்தியாவில் இருந்த ஃபார்மர்ஸுக்கு ஒரு கேஷ் கொடுக்கறது, அட்வான்ஸாக இந்த தொகையை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு இண்டிகோ வந்து விளைவிச்சு தாங்க, அதை நாங்கள் வாங்கிக்குவோம், நீங்கள் அதை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து காசு வந்துடும்ல, ஸோ நீங்கள் விளைவிச்சு தந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் காசு கொடுப்போம், அதற்கு பின்பு நாங்கள் கொடுத்த தொகையையும் நாங்கள் கொடுத்த கேஷையும் அதை வட்டியோடு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பணம் கொடுக்குறது. இப்போ ஐரோப்பியர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு அட்வான்ஸாக காசு கொடுக்குறது, நீங்கள் எங்களுக்கு இண்டிகோ விளைவிச்சு தாங்கன்னு சொல்கிறது. அப்போ அவங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் அந்த காசு வாங்கிட்டு, ஏன்னா காசு வந்து அவங்களுக்கு தேவை இருக்குது இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு, அதனால் காசை வாங்கிட்டு இண்டிகோ விளைவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இண்டிகோ வளர்ந்துருது. இண்டிகோவை இப்போ அறுவடை பண்ணி யார்கிட்ட விற்பாங்க? திருப்பி ஐரோப்பியர்கள்ட்ட தான் வைக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து அப்போ வந்து இண்டிகோவை வாங்குறதுக்கு யாரும் கிடையாது, ஐரோப்பியர்கள்ட்ட தான் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அப்போ அவங்க தான் போய் அதை ப்ராசஸ் பண்ணி டையாக மாற்ற முடியும். ஸோ அதனால் ஐரோப்பியர்கள் தான் இண்டிகோவை வாங்குவாங்க. ஆனால் வாங்குறப்ப ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்குறது, மிக குறைந்த விலையில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்படி குறைந்த விலையில் வாங்குறப்ப ஏனிக்கேனே ஒரு அட்வான்ஸ் தொகைன்னு சொல்லி அட்வான்ஸ் காசு கொடுத்துருக்காங்களா, அந்த காசை வந்து விவசாயிகள் வந்து வட்டியோடு சேர்ந்து திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்? இண்டிகோவை வந்து கம்மியான விலைக்கு தானே விற்றுருக்காங்க. இப்போ ஐரோப்பியர்கள் தான் காசு முதல்ல இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறது, அட்வான்ஸ் பணம் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கேஷ் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இந்தியன் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிகோவை விளைவிக்கிறாங்க, இண்டிகோவை விளைவிச்சு திருப்பி ஐரோப்பியர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் இப்போ அட்வான்ஸாக அவங்க 100 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இண்டிகோவை இந்தியன் ஃபார்மர்ஸ் விளைவிச்சு ஐரோப்பியர்கள்ட்ட கொடுக்குறப்ப ஐரோப்பியர்கள் அதை வாங்கிட்டு காசு கொடுப்பாங்களே, எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னா 40 ரூபா தான் கொடுப்பாங்க, இல்லை 50 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்போ இங்கே வந்து இவங்க, ஆனால் இந்தியன் ஃபார்மர்ஸ் எவ்வளோ ஐரோப்பியர்களுக்கு இப்போ கொடுக்கணும்? 100 ரூபா ப்ளஸ் அதோட வட்டி ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோமா, இப்போ 110 ரூபா கொடுக்கணும். ஆனால் ஐரோப்பியர்கள் இண்டிகோவை வாங்கிட்டு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க? வெறும் 50 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 60 ரூபா ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சா? அப்போ இந்த 60 ரூபா வந்து கொடுக்க முடியலை. அப்போ ஐரோப்பியர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களால் 60 ரூபா கொடுக்க முடியல, நீங்கள் அப்போ எங்களுக்கு அடுத்த வருஷமும் நீங்கள் இண்டிகோ தான் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பி அவங்க திருப்பியுமே குறைஞ்ச விலைக்கு தான் வாங்குவாங்க. அப்போ திருப்பி கடனை வந்து கட்ட முடியாது. அதனால் திருப்பி அது அவங்களோட வாங்கிய கடன் தொகை வந்து பெருகிக்கிட்டே போகும். இது எது முடிக்கும் போகும் அப்படின்னா, தந்தை வாங்கிய கடன்கள் வந்து அவர் மகன் மீதும் சுமத்தப்பட்டன. அப்பா கடன் வாங்கியிருப்பார், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கேஷ் அட்வான்ஸாக வாங்கியிருப்பார், அதனால் இண்டிகோ விளைவிச்சிருப்பார். அது ஆனால் கடனை கட்ட முடியாமல் போயிடும். ஸோ திருப்பி இண்டிகோ விளைவிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பா இறந்துருவார். அதற்கப்புறம் அவங்க பையனும் மீண்டும் இண்டிகோ விளைவிக்கிற சூழ்நிலை முடிக்கும். இது வந்து தள்ளப்பட்டது. ஸோ முதல் புரட்சி 1851 நதியா டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஒரு கிராமம், வங்காளத்தினுடைய நதியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எங்களால் இனிமேல் இண்டிகோ விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புரட்சியில் இந்துக்கள், முஸ்லீம்கள், எல்லா விவசாயிகளுமே, இந்து விவசாயிகளும் சரி, முஸ்லீம் விவசாயிகளும் சரி, எல்லாருமே இந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்றிருப்பாங்க. பெண்களும் இந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டமாக மாறியிருக்கும். ஸோ ஆயுதம் ஏந்திய போராட்டமாக மாறியிருக்கும். இதை பற்றி நீல் தர்பன் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து தீனபந்து மித்ரா அப்படின்னு ஒருத்தவர் ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார். நீல் தர்பன், தீனபந்து மித்ரா. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதனுடைய நீல் தர்பன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, இண்டிகோவின் கண்ணாடி, மிரர் ஆஃப் த இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நாடகத்தையும் எழுதியிருப்பார். அப்போ வந்து எப்படி இருந்துச்சு இந்த இண்டிகோ கிளர்ச்சி வர்றதுக்கான காரணம் என்ன, இண்டிகோ விவசாயிகள் பட்ட கஷ்டத்தெல்லாம் பற்றி ஒரு நாடகமாக எழுதியிருப்பார். இந்த நாடகம் வந்து பெரும் அளவில் வந்து கவனத்தையும் ஈர்த்தது. அதற்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்கான கலவரம் 1875 டெக்கான் ரியாட் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கேயும் வரி தான் காரணம், வரி தான் முதன்மையான காரணம். அதிக வரி விதிப்புனால இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை பாதிக்குது. அதிகமாக ஆங்கிலேயர் வரி விதித்ததுனால இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை பாதிக்குது. ஸோ அதனால் மே மாதம் 1875 மே மாதத்தில் தக்காணத்தில்
சூப்பா அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் முதன்முறையாக இந்த புரட்சியானது வெடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமத்தில் இதே மாதிரி பூனா அகமது நகர், அதாவது இது வந்து தக்கான கலவரம் அப்படின்னா இங்கே டக்கான் ரீஜியனில் நடந்ததுனால தக்கான கலவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்கான் ரீஜியனில் நடந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ டெக்கான் ரீஜியன் பூனா, இங்கே பூனே இருக்குது. ஸோ பூனேன்னு சொல்லலாம். அடுத்து அகமது நகர், இந்த ஏரியாவை சுற்றி ஒரு 30 கிராமங்களில் இதே மாதிரி கலவரம் வெடிக்குது. ஸோ யாருக்கு எதிராக வெடிக்குது அப்படின்னா குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோர். ஸோ ஆக்சுவலாக வரி வந்து அதிகமாக போடுறாங்க. அப்போ வரி வந்து கட்டலை அப்படின்னா நிலம் போயிடும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட இவங்க கடனாக வாங்கி அதை வரியாக ஆங்கிலேயர்களுக்கு செலுத்திடுறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வட்டிக்கு காசு கொடுத்தவங்களுக்கு வந்து திருப்பி வந்து அந்த கடனை வந்து திருப்பி அவங்களால விவசாயிகளால் கொடுக்க முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா குஜராத்தில் அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க இருக்காங்களா அவங்க வந்து நிலத்தை வந்து கைப்பற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சட்டமே இருக்குது. என்ன அப்படின்னா கடன் கொடுத்தவங்க இப்போ கடன் கொடுக்குறாங்க, யார் கடன் கொடுக்குறா? குஜராத்தில் ஒரு மணி லெண்டர், ஒரு கடன் கொடுக்குறாரு. இவர் யார் கடன் கொடுக்குறாரு? ஒரு ஃபார்மருக்கு கடன் கொடுக்குறாரு, ஒரு விவசாயிக்கு கடன் கொடுக்குறாரு. இப்போ இந்த விவசாயி எதை வச்சு கடன் வாங்கியிருப்பார்? இந்த நிலம், இதுதான்ப்பா என் நிலம், இந்த நிலத்தை வச்சு நீ கடன் கொடு, இதை வந்து அடமானமாக வைக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த நிலம் மணி லெண்டர்கிட்டருந்து இந்த கடன் கொடுக்குறவர்கிட்டருந்து கடன் வாங்கி வரியாக கட்டிட்டார். யாருக்கு கட்டுறாருன்னா இங்கிலீஷ்காரவங்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு வரியாக கட்டிட்டாரு. ஆனால் இப்போ திருப்பி விவசாயினால் இந்த கடனை திருப்பி கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க முடியலை. அப்போ இந்த கடன் கொடுத்தவர், நீ இந்த நிலத்தை தானே அடமானமாக வச்சு கடன் வாங்கினீங்க, அதனால் நான் இந்த நிலத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடன் கொடுத்தவர் இந்த நிலத்தை வந்து எடுத்துக்குவார். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமாக வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியே ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே கடன் கொடுத்தவங்க எந்த நிலத்தை அடமானமாக வச்சு கடன் வாங்கினாங்களோ அந்த நிலத்தை வந்து போய் கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்குது. ஸோ அதனால் விவசாயிகள்கிட்ட இருந்து கடன் கொடுக்குறவங்க கிட்ட நிலம் வந்து கைமாறுது, விவசாயிகள்கிட்ட இருந்து கடன் கொடுக்குறவங்க கிட்ட கைமாறுது. ஸோ இதன் விளைவாக உளும் வர்க்கத்தினரிடமிருந்து நிலம் உழாத வர்க்கத்திடமிருந்து கைமாற தொடங்கியது. உளும் வர்க்கம்னா யார்? விவசாயிகள். உழாத வர்க்கம்னா யார்? கடன் கொடுத்தவங்க. அப்போ கடன் கொடுத்தவங்க வந்து விவசாயம் நிலத்தில் இறங்கி செய்ய போகிறது கிடையாது, அதே உழாத வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடன் கொடுத்தவங்க விவசாயம் நிலத்தில் இறங்கி செய்ய போகிறது கிடையாது. அப்போ நிலம் வந்து விவசாயிகள் உளும் வர்க்கத்திடமிருந்து உழாத வர்க்கத்துக்கு கைமாறுதா? ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதை தான் எதிர்த்து போராடுறாங்க. ஸோ அதுதான் காரணம். ஸோ அப்போ முதல் காரணம் என்ன அப்படின்னா அதிக வரி விதிப்பு. அப்போ யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா கடன் கொடுத்தவங்களை எதிர்த்து தான் இவங்க போராடுறாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்படி கடன் கொடுத்து இப்படி அவங்க வந்து போராடுறாங்க. ஸோ அதுதான் இந்த தக்கான கழகம். ஸோ இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த விவசாயிகள் பயிரிடுதல் தொழிலையே, இந்த விவசாயத்தையே கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க. ஏன்னா நிலமே இல்லை அப்படின்னா அவங்களால விவசாயமே பண்ண முடியாது. ஏன்னா கூலி வேலைக்கு போய் அவங்களால சம்பாரித்து அவங்க ஒன்றும் வாழ்ந்துட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் விவசாயத்தையும் பயிரிடுதலையுமே அவங்க கைவிட வேண்டிய சூழ்நிலை நடக்குது. ஸோ அப்போ தான் இந்த தக்கான கழகம் வெடிக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்க போகிறோம். ஸோ INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ